வெல்கம் டு கலாம் பாடசாலை. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் பார்ட் 3 வீடியோ அதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 2 இது போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு இங்கே இந்த பக்கம் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா புரியும், நல்லா புரியும். இந்த பார்ட் 3ல் என்ன ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, வங்கி. தமிழ்நாட்டில் மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் 52% பங்கு இருக்குது. மொத்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் 52% எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மட்டும் 52, தனியார் வங்கிகள் எவ்வளோன்னா 30%, 3060 கிளைகள். பாரத ஸ்டேட் மட்டும் அதோட துணை நிறுவனம் மட்டும் 13%. இந்த பர்சன்டேஜ் சும்மா லைட்டை பார்த்துச்சுக்கோங்க. தேசியமயமாக்கப்பட்ட வங்கி எவ்வளோ இருக்குன்னா 52, தனியார்னா 30%, பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் துணை நிறுவனம் 13%. ஓகேவா? அடுத்து என்னென்னா கல்வியில் என்ன இருக்குன்னா, நித்தி ஆயோகோட அறிவிக்கையின்படி கல்வியில் 2015-16 ஆண்டு அந்த டைமில் சேர்க்கை விகிதம், தமிழ்நாட்டோட சேர்க்கை விகிதம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட சேர்க்கை விகிதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 89%, 89.24%ன்னு சொல்கிறாங்க. இது மற்றதை விட, அதை கேரளா வேறு என்ன இருக்குது, கேரளாவோட நம்ம தான் அதிகம். மற்றும் தேசிய அளவில் பார்க்கும்போதும் கேரளா அந்த ஸ்டேட் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது. கேரளா 79% தான். தேசிய அளவில் சராசரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 74.74% தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மாணவர் சேர்க்கை விகிதம். நித்தி ஆயோக் அறிவிக்கையின்படி நிகர மாணவர் சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. கேரளாவோட அதிகமாக இருக்குது. தேசிய அளவில் கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக அளவில் பார்க்கும்போது 59% தான். ஆனால் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எவ்வளோன்னா 89%ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மாணவர் சேர்க்கை விகிதம், நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. கேரளாவை நம்மளோட கம்மியாக தான் இருக்காங்க. தேசிய அளவில் நம்மளோட குறைவாக தான் இருக்காங்க. உலக அளவிலுமே பார்க்கும்போது குறைவாக தான் இருக்குது. தமிழ்நாடு தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதான். உயர்கல்வியில் பார்க்கும்போது உயர்கல்வியோட மொத்த சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலம் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. உயர்கல்வியோட மொத்த சேர்க்கை விகிதத்தில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படின்றாங்க. இதில் பாருங்கள், தமிழ்நாடு 2015-16 44% இருந்திருக்கு. இதில் 2016-17 46% இருக்குது சேர்க்கை விகிதத்தில். மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் பார்க்கும்போதும் தமிழ்நாடு தான் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அவ்வளோதான். அடுத்தது உடல்நலம். தமிழ்நாட்டில் உடல்நலம் எத்தனை அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டிருக்குது அப்படின்னா 3 அடுக்கு முறையை கொண்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு 3 அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளதுன்றாங்க. 3 அடுக்கு முறை அடிப்படை கட்டமைப்பு கொண்டுள்ளது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள் சொல்கிறாங்க. மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சமூக நல மையங்கள்னு சொல்லிட்டு 3 அடுக்கு முறையில் இது பண்ணுறாங்க. நமக்கு மருத்துவ சேவைகளை வழங்கப்படுகிறதுன்றாங்க. அப்புறம் தொலைத்தொடர்பு பார்த்திங்கன்னா, இந்திய அளவில் இணையத்தின் பயன்பாட்டில் இணையம் அதிகமாக பயன்படுற ஸ்டேட் எதுன்னு கேட்டால் மகாராஷ்டிரா அதுதான் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் யார் இருக்காங்கன்னா, மகாராஷ்டிராவுக்கு அப்புறமா நம்ம தமிழ்நாடு இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திராக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னா, இணைய பயன்பாட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிற மாநிலம் எதுன்னு கேட்டால் மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்குது, அதுக்கப்புறம் ஆந்திரா இருக்குது. அதுக்கப்புறம் போக்குவரத்து பாருங்கள். போக்குவரத்தில் சாலை வசதியில் மொத்தம் நம்ம மாநிலத்தில் எத்தனை தேசிய சாலைகள் இருக்குன்னா, நேஷ்னல் ஹைவேஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் 28 நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது. எத்தனை கிலோமீட்டர் தொலைவினை வந்து இது இணைக்குதுன்னு கேட்டால் 5036 கிலோமீட்டர் தொலைவினை இணைக்குது. எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள்னா 28 தேசிய நெடுஞ்சாலைகள் 5036 கிலோமீட்டர் தொலைவினை பார்த்தீங்கன்னா இது இணைக்குதுன்னு சொல்லுவாங்க. தங்க நாற்கர திட்டத்தோட முனையமாக நமது மாநிலம் தமிழ்நாடு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. தங்க நாற்கர திட்டத்தோட முனையமாக தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்றாங்க. சென்னையில் இருக்கிற கோயம்பேடு மற்றும் ஈரோடு மத்திய பேருந்து நிலையங்கள் இது எல்லாமே, இது ரெண்டும் என்னென்னா மிகப்பெரிய மற்றும் 2வது மிகப்பெரிய பேருந்து நிலையமாக இருக்குன்றாங்க. சென்னையில் இருக்கிற கோயம்பேடு மிகப்பெரிய பேருந்து நிலையம். செகண்ட் ப்ளேஸ் எதுன்னு கேட்டால் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ப்ளேஸ் கோயம்பேடு, செகண்ட் ப்ளேஸ் வந்தோன்னா ஈரோடு மத்திய பேருந்து நிலையம்னு சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டோட மொத்த சாலையோட நீளம் எவ்வளோ கேட்டால் 1,67,000 கிலோமீட்டர். தமிழ்நாட்டோட டோட்டல் ரோடு லென்த் எவ்வளோன்னு கேட்டால் 1,67,000 கிலோமீட்டர் மொத்த சாலையோட நீளம் சொல்கிறாங்க. சாலை போக்குவரத்தில் நாட்டிலே தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா, சாலை போக்குவரத்தில் 2வது பிளேஸ். சாலைன்றது 2 லெட்டர் வார்த்தை. அப்போ எத்தனாவது பிளேஸ்னால் 2வது பிளேஸு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது இருப்பு பாதை. ரயில்வே போக்குவரத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையோட மொத்த நீளம் எவ்வளோனா 6693 6693 கிலோமீட்டர். அதில் 6690 ரயில் நிலையங்கள் இருக்குது. அந்த இருப்பு பாதையோட லென்த் எவ்வளோன்னு கேட்டால் 6693 கிலோமீட்டர். ரயில் நிலையங்கள் இருக்குன்னா 690 ரயில் நிலையங்கள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்றாங்க. சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிக மெட்ரோ போக்குவரத்து பண்ண தொடங்கப்பட்டது. அந்த பணி எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா 2017 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. 2017 தான் மெட்ரோவுக்கான பணிகள் ஸ்டார்ட் பண்ணப்படுது. இப்போ மெட்ரோ சேவை வந்துருச்சு. மெட்ரோவில் எத்தனாவது பிளேஸ், மெட்ரோ சேவையில் சென்னை எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 6வது பிளேஸ் இருக்குன்னு சொல்லி இருக்கும்.
அடுத்தது வான்வழி போக்குவரத்து 4 முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் எத்தனை முக்கிய சர்வதேச விமான நிலையம் இருக்குதுன்னு கேட்டால் 4 இருக்குது. 4 சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மும்பை, டெல்லிக்கு அடுத்தபடியாக 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இந்திய லெவலில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் 4 சர்வதேச விமான நிலையம் இருக்குது. இந்தியா ஃபுல்லாக 3 பெரிய சர்வதேச விமான நிலையம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மும்பை, 2வது டெல்லி, 3வது சென்னை. ஓகே, அதுக்கப்புறம் வேறு சர்வதேச விமான நிலையங்கள் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு கேட்டால் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த 4 இடத்துல சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது. எதுன்னு பார்த்துக்கோங்க. சென்னை, கோயம்புத்தூர் பெரிய சிட்டி எதுனா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இதெல்லாம் பெரிய பெரிய சிட்டி. அதுக்கப்புறம் திருச்சி இந்த 4 பிளேஸில் சர்வதேச விமான நிலையம் இருக்குது. அதில் அந்த சென்னை விமான நிலையம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்தியா லெவலில் 3வது பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸ் மும்பை, 2வது பிளேஸ் டெல்லி, 3வது பிளேஸ் எதுனா சென்னைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்நாட்டு விமான நிலையங்களும் இருக்குது ஒரு சில பிளேஸில். எங்கெங்கெல்லாம் உள்நாட்டு விமான நிலையம் இருக்குதுன்னு கேட்டால் தூத்துக்குடி, சேலம், மதுரை. இந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான நிலையமும் இருக்குது, உள்நாட்டு விமான நிலையமும் இருக்குது. மற்றபடி உள்நாட்டு விமான நிலையம் வேறு எங்கெல்லாம் இருக்குன்னா சேலத்துலேயும் தூத்துக்குடியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு விமான நிலையங்கள் இங்கே மட்டும் தான் இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கீழே போனீங்கன்னா துறைமுகங்கள் எங்கெங்கெல்லாம் துறைமுகங்கள் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய துறைமுகம். சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மிகப்பெரிய துறைமுகம். நாகப்பட்டினம்ன்றது நடுத்தர துறைமுகம். நாகப்பட்டினம் வருதா, நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம்னு சொல்கிறாங்க. நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம். மேலும் 23 சிறு துறைமுகங்கள் இருக்குன்றாங்க. அப்போ பெரிய துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகங்கள் எதுன்னு கேட்டால் சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி மிகப்பெரிய துறைமுகங்கள். நாகப்பட்டினம் நடுத்தர துறைமுகம். மேலும் 23 துறைமுகங்கள் 23 சிறு துறைமுகங்கள் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தது தற்போது இந்த துறைமுகங்கள்லாம் சேர்த்து மொத்தமாக இந்த துறைமுகங்கள்லாம் தற்போது 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா கையாளக்கூடிய திறன் கொண்டவைன்னு சொல்லுவாங்க. தற்போது 73 மில்லியன் மெட்ரிக் டன் சரக்குகளை கொண்டு கையாளக்கூடியதாக இருக்குது, அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சென்னை துறைமுகம் தான் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவில் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் சொல்கிறாங்க. சென்னை துறைமுகம் இருக்குல்லையா, அந்த சென்னை துறைமுகம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவில் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் எதுன்னு கேட்டால் இதுதான் சென்னை துறைமுகம் சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் சுற்றுலா பயணிகளுடைய முதன்மை புகலிடமாக விளங்குது எதுன்னு கேட்டால் தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுடைய முதன்மை புகலிடமாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மாநிலங்களில் 25 கோடி சுற்றுலா பயணிகளுடன் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இந்திய மாநிலத்திலே சுற்றுலா பயணிகளில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது யாருன்னு கேட்டால் சுற்றுலாவுக்கு முதன்மை இடம் கொடுக்குறது, சுற்றுலா பயணிகள் அதிகமாக இருக்கிறது எங்கே அதிகமாக வர பிளேஸ் எதுன்னு கேட்டால் சென்னை தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. சுற்றுலா பயணிகள் எவ்வளோனா 25 கோடி சுற்றுலா பயணிகளுடன் தமிழ்நாடு தான் எங்கே எத்தனை பிளேஸில் இருக்குன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இத்துறையோட ஆண்டு சராசரி வளர்ச்சி எவ்வளோன்னு கேட்டால் 16%ன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மாநில மற்றும் யூனியன் பிரதேசனுடைய உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுடைய வருகை, உள்நாட்டு சுற்றுலா பயணிகளோட வருகையை பொறுத்து அந்த ஸ்டேட்லாம் வந்துன்னா பிளேஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் பிளேஸ் யார், செகண்ட் பிளேஸ் யாருன்னு. அதில் தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸ். யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் சரி, மாநிலமாக இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இருக்கிறவங்க அதிகமாக சுற்றுலா பயணிகள் வராங்க இல்லையா, அந்த வர எண்ணிக்கையை பேஸ் பண்ணி பிளேஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, 2வது ஊபி, அதுக்கப்புறம் ஆபி, உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, ஊபி, ஆபி. அது வெளிநாட்டிலேருந்து வராங்க இல்லையா, அந்த வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை பேஸ் பண்ணி பிளேஸ் தராங்க. அதில் வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, உள்நாட்டிலேருந்து வந்தாலும் சரி, ஃபஸ்ட் பிளேஸ் யார் தானா தமிழ்நாடு. ஓகேவா. உள்நாடு அப்படின்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு அப்புறமா ஊபி, அதுக்கப்புறம் ஆபி. இங்கே அதாவது உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். இங்கே மாப்பி அந்த ஊபி வந்து 3வது பிளேஸ்க்கு போயிடுது. அதுக்கு முன்னாடி மாப்பின்னு வந்து போகுது. மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம்னு சொல்கிறாங்க. வெளிநாடுன்னு வந்தால் தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேசம். அதே உள்நாடுன்னு வந்தால் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேசம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வறுமை மற்றும் வேலையின்மை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேசிய அளவில் வேலைவாய்ப்பின்மை சராசரி அளவுன்னு கேட்டால் 1000 பேருக்கு 50 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேலைவாய்ப்பின்மை அளவில் 1000 பேருக்கு 50 பேர்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு எத்தனை பேர் தான் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்டால் 42 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வேறு வழியில் புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. தேசிய அளவில் 1000 பேருக்கு 50 பேர் தான் வேலை இல்லாமல் இருக்காங்களாம். ஆனால் தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு 42 பேர் தான் வேலை இல்லாமல் இருக்காங்க. அதாவது தேசிய அளவில் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேசிய அளவில் தமிழகம் எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 22வது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பல வகையான வேலையின்மை பொருளாதார நிலைக்கு இருக்கும். அதாவது நிறைய வேலையின்மை இருக்குது. ஒவ்வொரு வேலையின்மையோட டைப்ஸ்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தா புரியும். இப்போ இதில் என்ன தெரியணும் அப்படின்னா, தேசிய அளவில் கம்பேர் பண்ணும்போது வேலை இல்லாமல் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் கம்மின்னு சொல்கிறாங்க. 1000 பேருக்கு
42 பேர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தேசிய அளவில் தமிழ்நாடு 22வது இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது இங்கே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்காங்க. மக்கள் தொகையை வச்சு ஒரு டேபிளர் காலம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இருக்கிறது எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். பாருங்கள், தமிழ்நாட்டோட மொத்த மக்கள் தொகை எவ்வளோனா 7.21 கோடி. 7.21 கோடி ஞாபகம் வச்சுனா போதும். ஆண்கள்லாம் 3.61, பெண்கள் 3.59. மூன்றரை இவங்க அப்போவே பெண்கள் 3, ஆண்கள் 3 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 7 கோடி. 7 கோடியில் இவங்க 3 கோடி, 3.5 கோடி, 3 ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. 3.6, இது 3.5. அடுத்து தோராய பிறப்பு விகிதம். தோராய பிறப்பு விகிதம் எவ்வளோ பாருங்கள். தோராய பிறப்பு விகிதம் 15. 1000க்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேரில் 1000 பேருக்கு எத்தனை பேர் பிறக்கிறாங்க அப்படின்ட்டு தோராய இறப்பு விகிதம் 1000 பேரில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படின்றது. ஸோ பிறப்பு விகிதம்ன்றது 15.7. அந்த 15 ரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 15ல் பாதி 7 ரன் வரும். ஸோ 7.4. இறப்பு விகிதம் 7.4, பிறப்பு விகிதம் 15.7. ஓகேவா? 15.7, 7.4ன்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி விகிதம். வளர்ச்சி விகிதம் எப்படி வளருது, எந்த அளவுக்கு வேகமாக மக்கள் தொகை வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க. 8.3. அந்த 3 இன்னொரு 3 சேர்த்து போட்டிங்கன்னா 8 ஆயிரும். 8 பாதியாக வெட்டினீங்கன்னா 3 மாறிடும். ஓகே. அதுக்கப்புறம் அதிக மக்கள் தொகை உள்ள மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால், அதிக மக்கள் தொகை உள்ள மாவட்டம் எதுனா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கும்போது அந்த பேர் பார்க்கும்போது தெரியும். சென்னையில் அதிகமாக இருக்கும், கூட்டம் அதிகமாக இருக்கும். காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் வேலூரில் அதிகமாக இருப்பாங்க. வேலூர், சென்னை பக்கம் இருக்கிற மாதிரி ஞாபகம். சென்னை அதிகமாக கூட்டம், வேலூரில் கூட்டம், காஞ்சிபுரம் அதிகமாக இருக்குது கூட்டம், திருவாரூர் அதிகம். திருவாரூர் மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் எதுனா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர். குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் தேனி, நீலகிரி, அரியலூர், பெரம்பலூர். நீலகிரிலாம் ஃபுல்லாக மலை, அதிகமாக மக்கள் தொகை இருக்காதுன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அரியலூர், பெரம்பலூர், தேனி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி பற்றி சொல்கிறாங்க. மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ இருக்குங்கன்னா 2011 555 இருந்துச்சு. 2011 555, 2001 480 இருந்துச்சு சொல்லுவாங்க. ஸோ 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டோட மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோன்னு கேட்டால் 555. அதுக்கப்புறம் மிக அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் எதுங்க? மக்கள் தொகை அடர்த்தி அதிகமாக எங்கெங்கே இருக்குதுன்னா சென்னையிலையும் கன்னியாகுமரிலையும். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தொகை அடர்த்தினா என்னது, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்றது தான் மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,000 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 27,000 பேர் இருக்காங்க. கன்னியாகுமரியில் 1,100 பேர் இருக்காங்க. அப்போ ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் சென்னையும் கன்னியாகுமரியும். குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் நீலகிரி, திருச்சி. குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டம்னா நீலகிரி 288, திருச்சி வந்து பார்த்தீங்கன்னா 602. குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் நீலகிரி, திருச்சி. அதிகமானனா சென்னை, கன்னியாகுமரி. குறைவானனா நீலகிரி, திருச்சிராப்பள்ளியும். அதுக்கப்புறம் பாலின விகிதம் பாருங்கள். பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்கன்றது தான் பாலின விகிதம். 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 995 பேர். அதாவது 5 பேர் கம்மியாக இருக்காங்க. 2011 கணக்கெடுப்பின்படி 995 பேர். அதுக்கப்புறம் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நம்ம முன்ன பார்த்தது அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள் பார்த்துப்போம். அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள், குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டங்கள், அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள், குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டம்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ பார்க்குறது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டால் நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். ஒரு கிரி, ஒரு குமரி, ஒரு பட்டணம். ஓகே. நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். நீலகிரியில் 1041 பெண்கள், கன்னியாகுமரியில் 1031 பெண்கள், நாகப்பட்டினத்தில் 1025 பெண்கள். ஸோ அந்த பாலின விகிதம்னா 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அதை சொல்கிறாங்க. இப்போ வர 1000க்கு மேலே இருக்காங்க. 1041 பெண்கள் இருக்காங்க. நீலகிரியில் வந்து 41 பெண்கள் அதிகமாக இருக்காங்க. கன்னியாகுமரியில் 31 அதிகமாக இருக்காங்க. நாகப்பட்டினத்தில் 25 அதிகமாக இருக்காங்க. நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் இதெல்லாம் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள். குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள்னு கொடுத்துருவாங்க பாருங்கள். தேனியும் தருமபுரியும். குறைவானன்றதுலாம் தருமபுரி வரும். எழுத்தறி விகிதத்தில் நம்ம தான் கம்மியாக இருப்போம், குறைவாக இருப்போம். அதேமாதிரி பாலின விகிதத்துலேயும் நம்ம தான் கம்மியாக இருப்போம். ரைட். தேனியில் பாருங்கள், குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம்னா தேனி 900 பெண்கள் தான் இருக்காங்க. தருமபுரியில் 946 பெண்கள் தான் இருக்காங்க. தேனி, தருமபுரி. அதுக்கப்புறம் குழந்தை பாலின விகிதம் 0லேருந்து 6 வயசுக்குள்ளே பெண் குழந்தைங்களாக இருக்காங்க இல்லையா, அதில் குறைவான குழந்தை பாலின விகிதத்தை பேஸ் பண்ணி அதை கம்பேர் பண்ணுறாங்க. அதில் அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எதுன்னு கேட்டால் நீலகிரி, கன்னியாகுமரி. இங்கேயும் பாருங்கள் அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள். இங்கே வந்து பெண்களை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி, கன்னியாகுமரி. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களில் 0 to 6 வயசுக்குள்ளே அதை கம்பேர் பண்ணுறாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது அதுலேயும் யார் தான் வராங்க? இங்கேயும் நீலகிரி, கன்னியாகுமரி தான் ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ். இங்கேயும் நீலகிரி, கன்னியாகுமரி தான். நீலகிரி, கன்னியாகுமரி. ஓகேவா? ரைட். குழந்தை பாலின விகிதத்தில் நம்ம ஜென்ரலாக பாலின விகிதத்தில் 995ன்னு சொல்லி பார்த்தோம்.
பாலின விகிதம் தமிழ்நாட்டோட பாலின விகிதம் எவ்வளோன்னு கேட்டால் 995ன்னு சொல்லி பார்த்தோம். அதே குழந்தைகள் பாலின விகிதத்தில் நம்ம எவ்வளோன்னு கேட்டால் 2011 கணக்கெடுப்பின்படி 946. ஓகேவா? 2011 கணக்கெடுப்பின்படி ஜென்ரலாக பாலின விகிதம்னு கேட்டாங்கன்னா 995. அதே குழந்தை பாலின விகிதம் கேட்டால் 946. ஓகேவா? ஓகே. பாலின விகிதம் அதிகமாக உள்ள மாவட்டங்கள் ஃபஸ்ட்டு நீலகிரி, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். அதே குழந்தை பாலின விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதிலும் நீலகிரி தான், கன்னியாகுமரி தான். ஓகே. குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் கடலூர், அரியலூர். கடலூர், அரியலூர். குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கடலூர், அரியலூர். 896, 897. கடலூர், அரியலூர். ஓகே. அதுக்கப்புறம் எழுத்தறிவு விகிதம். எழுத்தறிவு விகிதம் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், முன்னாடி லெசன்ஸ்லாம் அதில் இருக்கும். எழுத்தறிவு விகிதம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோனா 80.33, ஆண்கள்லாம் 86.81, பெண்கள்லாம் 73.86. ஸோ இதுக்கு என்ன ஷார்ட்கட்டாக போடலாம் அப்படின்னா, என்ன இது பண்ணணும்னா 80.33 மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 80.33 மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 80.33 இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு 80க்கு அப்புறம் 81 வரும், இங்கே போட்டுக்கலாம். 80க்கு அப்புறம் 81. இந்த 33 பதிலாக கீழே 73. இந்த 33 இங்கே 73 போட்டிருக்காங்க. 80க்கு அப்புறம் இங்கே 81. ஓகேவா? மீதிக்கிற கேப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா 86 போட்டுக்கணும். ஓகேவா? என்ன சொல்ல புரியுதா? மேலே இருக்கிறது வந்து பண்ணால் சராசரி, எழுத்தறிவு விகிதத்தில் சராசரி. கீழே ஆண்கள், அதுக்கு கீழே பெண்கள். 80.33 மட்டும் கரெக்டாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த புள்ளிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு நம்பர் வரும். ரைட்டா? இப்போ இந்த 80க்கு அப்புறம் என்ன வரும்? 81 வரும். இந்த 81 இங்கே போட்டுக்கோங்க. இந்த 33 பதிலாக இங்கே என்ன போகிறீங்க? 73ன்னு போட்டுக்கணும். இங்கே 73. இப்போ இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு கேப் இருக்கா? இந்த 2 கேப்லேயும் 86ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? என்ன சொல்கிறேன் புரிஞ்சுச்சா? சராசரின்னு கேட்டால் 80.33 அது மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 80.33 இது மைண்டில் முதல்ல இதை மட்டும் பண்ண முடியும். 80.33 ஓகேவா? 80க்கு அப்புறம் 81 அது இங்கே போட்டுக்கணும். இந்த 33க்கு பதிலாக இங்கே 73ன்னு போட்டுக்கணும். மீதி இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே 86 வரும். இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே 86 வரும். ஓகேவா? இப்படி வேணால் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நம்பரை. ரைட். அடுத்தது அதிக எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் கன்னியாகுமரியும் சென்னையும். கன்னியாகுமரி தான் அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் 92.14. சென்னை வந்து பண்ணால் 90.33 சொல்லுவாங்க. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் நம்ம தருமபுரி. குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்கள் தருமபுரி 64, அரியலூர் 71 சொல்கிறாங்க. 64%, அரியலூர் வந்து 71%. இந்த டேப்லெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று ஷார்ட்கட் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மொத்த மக்கள் தொகைனா 7 கோடி. ஆண்கள் பெண்கள் பார்த்தோன்னா 3.5 கோடி, பெண்கள் 3.5, ஆண்கள் 3.6. தோராய பிறப்பு விகிதம்னு கேட்டால் 15.7, இறப்பு விகிதம் கேட்டால் 7.4. வளர்ச்சி விகிதம் ஒரு 1000 பேருக்கு எத்தனை வளர்ச்சி விகிதம்னா 8.3. பிறப்பு விகிதம்னா 15.7, இறப்பு விகிதம்னா 7.4. 7.5 உனக்கு 7.5 இருந்துச்சுன்னா இறப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி ஞாபகம். 7.4. வளர்ச்சி விகிதம் 8.3. அதிக மக்கள் தொகை மாவட்டங்கள் எதுனா ஃபஸ்ட்டு சென்னை ஞாபகம் வந்துடும். சென்னை, வேலூர், காஞ்சிபுரம், திருவாரூர். குறைந்த மக்கள் தொகை மாவட்டம் எதுன்னு கேட்டால் நீலகிரி, மலைப்பிரதேசம், அரியலூர், பெரம்பலூர், தேனி. அதுக்கப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் தொகை அடர்த்தி தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டால் 2011 கணக்கெடுப்பின்படி 555 பேர். மிக அதிக அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள்லாம் சென்னையும் கன்னியாகுமரியும். ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்குதுன்னா சென்னையிலையும் கன்னியாகுமரியும். அடுத்து குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டங்கள் கேட்டால் நீலகிரியும் திருச்சிராப்பள்ளியும். நீலகிரி 258, திருச்சிராப்பள்ளி 602. மக்கள் அடர்த்தி வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். பாலின விகிதம் 1000 பேருக்கு எவ்வளோ பாலின விகிதம் 1000 பேருக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறது தான் பாலின விகிதம். 2011 கணக்கெடுப்பின்படி 995. அதே பாலின விகிதத்தில் குழந்தைகளோட பாலின விகிதம் கேட்டாங்க எவ்வளோனா 946. அங்கே 995, இங்கே 946. அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுனா நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். அதேமாதிரி அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டாலும் அதே நீலகிரி, கன்னியாகுமரி தான். ஓகே. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் தேனியும் தருமபுரியும். தேனி 900 பெண்கள், தருமபுரியில் 946 பெண்கள். குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் கடலூர், அரியலூர். அப்போ குறைவான குழந்தை பாலினம் அதில் வரும்போது ஊர்னு முடியும். கடலூர், அரியலூர். அதுக்கப்புறம் எழுத்தறிவு விகிதம் 80.33, 86.81, 73.86. அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு கேட்டால் கன்னியாகுமரி, சென்னை. அதிக எழுத்தறிவு சென்னையில் தான் நிறைய பேர் படித்தவங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில் அதே மாதிரி நிறைய பேர் படித்தவங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டம்னா தருமபுரியும், அரியலூரும். தருமபுரியில் ரொம்ப அரிதாக தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை. ஸோ ஷார்ட்கட்டுக்காக தருமபுரியில் ரொம்ப அரிதாக தான் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்ட மாவட்டங்களுக்கு. அடுத்தது புக் பேக் கொஸ்டின். சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்துக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த மாநிலத்துக்கு மேலே இருக்குன்னா நம்ம 3வது பிளேஸில் இருப்போம். கேரளா, பஞ்சாப்க்கு கீழே தான் நம்ம இருப்போம். குஜராத்துக்கூட மேலே இருப்போம். குஜராத் நம்ம ஊர் கையில் இருக்காங்க. பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டோட தரம் எத்தனாவது பிளேஸ்னால் 3வது பிளேஸ்.
தமிழ்நாடு எதில் வளமானதுன்னு கேட்டால் மனித வளம் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீர்ப்பாசத்தோட முக்கிய ஆதாரம், தமிழ்நாட்டோட நீர்ப்பாசத்தோட முக்கிய ஆதாரம் எதுன்னு கேட்டால் கிணறு. தமிழ்நாட்டில் கிணற்று பாசனம் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி படிச்சிருப்போம் இந்த லெசனில். பின்னலாடை உற்பத்தி அதிகமுள்ள இடம் எதுன்னு கேட்டால் திருப்பூர், பின்னலாடை நகரம் சொல்லுவாங்க அதை. அதுக்கப்புறம் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டு நுழைவாயில் தூத்துக்குடி கரெக்டு தான். வீட்டு ஜவுளி தயாரிப்பு அது வந்து ஈரோடு, இது தப்பு. எஃகு நகரம் சேலம் கரெக்டு தான். பம்பு சிட்டி கோயம்புத்தூர் கரெக்டு தான். அப்போ அந்த வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு மட்டும் தப்பு. கில்லோ நகரம் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லைன்னு கேட்குறாங்க. மதுரையில், திருச்சியில், கோயம்புத்தூரில் சர்வதேசம் இருக்குது. தூத்துக்குடியில் உள்நாட்டு விமான நிலையம் தான் இருக்குது. ஸோ அதுதான் தூத்துக்குடி தான் ஆன்சரு. பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணி இருக்குதுன்னா ஏலக்காய், வாழைப்பழம், தேங்காய், தோட்டப்பயிர் எல்லாமே இருக்குது. ஏலக்காய் வந்து நம்மக்கிட்ட அவ்வளோவா கிடையாது, குறைவாக தான் இருக்குது. அடுத்தது எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது? அதாவது நெல் தான் நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ணுறோம். எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாடோட தரம் எத்தனை? 8வது பிளேஸ். எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாடோட தரம் எத்தனாவது பிளேஸ்னால் தேசிய அளவில் 8வது பிளேஸ். சிறு குறு நடுத்தர நிறுவனங்களோட முதலீட்டில் தமிழ்நாடோட தரம் என்ன? ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம தான் இருக்கோம். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் அந்த சட்டம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு தான் முன்னணி இருக்குன்னு சொல்லி படிச்சிருப்போம் இந்த லெசனில். தமிழ்நாடோட எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் நீலகிரி. தமிழ்நாட்டோட எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ கொடுத்துக்கிற நம்ம டிஸ்ட்ரிக்டில் எது அதிகம்னு சொல்லி பார்க்கணும். நம்ம இப்போ தான் அதை பார்த்தோம். அதிக பாலினம் கொண்ட மாவட்டங்கள் நீலகிரி, கன்னியாகுமரி, நாகப்பட்டினம். பார்த்தோமா ஃபஸ்ட் நீலகிரி, கன்னியாகுமரின்ட்டு. அதேமாதிரி குழந்தைகள்னு கேட்டாலும் அதே தான், நீலகிரி, கன்னியாகுமரி தான். ரைட். எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலினம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். அரியலூர், கடலூர். ஓகே, ரெண்டுமே நமக்கு ஆன்சர் தான். அரியலூர், கடலூர் ரெண்டுமே இருக்கும். அதில் எது கம்மின்னு சொல்லி பார்க்கணும். 896 கடலூர், அரியலூர் வந்து 897. குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்களில் கடலூர் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இங்கே அரியலூர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் தான். எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் பாண்டிச்சேரியில் கொஞ்சம் பாலின விகிதம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எதுன்னு கேட்டால் பணிகள். அதோட ஜிடிபியில் யார் அதிகமாக பங்களிக்கிறாங்க, பர்சன்டேஜ் அதிகம் அப்படின்னு கேட்டால் பணிகள் தான் சொல்கிறாங்க. 60% மேலே இருக்கும் அப்படின்னு. மனித வளர்ச்சி குறியீட்டு தமிழ்நாடோட தரம் என்ன? 7வது பிளேஸ். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாடோட தரம் என்ன? 7th பிளேஸ்ன்னு சொல்கிறாங்க. SPIC அமைந்துள்ள இடம் என்ன? தூத்துக்குடி. SPIC அமைந்துள்ள இடம் எதுனா தூத்துக்குடி. TICL அமைந்துள்ள எந்த பூங்கானா உயிரி பூங்கா. TICL இருக்கிற பகுதி எதுனா உயிரியல் பூங்கா. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டோட பிளேஸ் எத்தனாவது பிளேஸ்னால் 3வது பிளேஸ். அதே சிமெண்ட் தொழிற்சாலை எண்ணிக்கையில் பார்த்தா 2nd பிளேஸ். தென்னக ரயில்வேயோட தலைமையிடம் எதுன்னு கேட்டால் சென்னைன்னு சொல்லுவாங்க. தென்னக ரயில்வேயோட தலைமையிடம் எதுன்னு கேட்டால் சென்னை. ஓகே, இந்த லெசன் முடிஞ்சு. நம்ம இந்த லெசனை 3 பார்ட்டாக பார்த்துருக்கோம். 3 வீடியோ பார்த்தீங்கன்னா தான் இந்த லெசன் கம்ப்ளீட்டாக முடியும். ஓகே, தேங்க்யூ டு ஆல்.